உஞ்சவிருத்தி பிராமணர்கள் என்றால் யார்? நாம் மகாபாரதத்திலும் ஹரிபாகவத கதைகளிலும் புராணங்களிலும் இந்த பதத்தை கேள்விப்பட்டிருக்கலாம், படித்திருக்கலாம். இதற்கு அர்த்தம் என்ன? 4 வேதங்களை கற்றவர்கள், யாசகம் பெற்று தங்களுடைய வாழ்க்கையை நடத்துபவர்கள், யாகத்தை வளர்ப்பவர்கள், நாளைக்கென்று எதையும் சேர்த்து வைக்காதவர்கள், பொருளாசை அற்றவர்கள், பக்தியை பிரதானமாக முன்னிலைப்படுத்துபவர்கள், அதன்படி ஒழுகினவர்கள். இவர்கள் அறுவடை செய்த வயலிலே மிச்சம் மீதி இருக்கின்ற நெற்மணிகளை எடுத்துக்கொண்டு வந்து அதை தானியமாக்கி அதனை இறைவனுக்கு நைவேத்தியமாக படைத்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்துவிட்டு மிச்ச மீதியை தாங்கள் உண்பவர்கள். இப்படி இறை பக்தியோடும் இறை நேசத்தோடும் வாழ்பவர்கள். அவர்கள் யாசகம் பெற்று வாழ்ந்தவர்கள், நாளைக்கென்று எதையும் சேர்த்து வைக்காதவர்கள், செல்வத்தின் மீது பற்று இல்லாதவர்கள். இன்று சமைத்த உணவை சாப்பிட்டுவிட்டு அந்த பாத்திரத்தை கவிழ்த்து விடுவார்கள். எந்த தானியத்தை கூட அவர்கள் சேமித்து வைப்பது கிடையாது. இப்படி உன்னதமான வாழ்க்கையை நடத்தியவர்கள் உஞ்சவிருத்தி பிராமணர்கள். 4 வேதங்களையும் குறைவர கற்றவர்கள், யாகத்தை வளர்ப்பவர்கள், இறை பக்திக்கு முன்னிலை பிரதானமாக அதன்படி ஒழுகினவர்கள். இவர்களே உஞ்சவிருத்தி பிராமணர்கள். ஜெய் கிருஷ்ணா.